நான் அவர் மேல வண்டிய ஏத்தி கொன்னுடுறேன் உயிருக்கு உயிர் சரியா போச்சு பன்றியா என் அப்பாவ கொன்னுடுறேன்ற விட்டுருங்க வேண்டாம் மாமா இப்படி சண்டை போடுறதுக்காக வந்தீங்க மேடம் என்ன இவர் இப்படி பண்றாரோ உங்க கிளைண்ட் ஏன் சார் இப்படி பேசுறாரு ஏதாவது பேசல இப்படி சொன்னதுக்கு உனக்கு கோவம் வருதுல இப்ப எங்க அம்மா என் கூட இல்லடா சார் அதுக்குன்னும் இப்படியா பேசுவீங்க இது சரிபட்டு வராது பேசாம நீங்க கோர்ட்டுக்கே போங்க மேடம் 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 கோர்ட்டுக்கு போனா இந்த பிரச்சனை எப்ப முடியும்னே தெரியாது மேடம் அது மட்டும் இல்லாம நான் காரும் ஓட்ட முடியாது மேடம் என் குடும்பமே என் வருமானத்தை நம்பிதான் மேடம் இருக்கு மேடம் எப்படியாவது இங்கேயே பேசி முடிச்சிடுங்க மேடம் எப்படியாவது இங்கேயே முடிச்சு குடுத்துருங்க மேடம் இப்படி வந்த இடத்துல 2 பேரும் அடிச்சுக்கிட்டா என்ன பேச சொல்றீங்க சாரி மேடம் தப்புதான் நீங்க பேசுங்க இவர் எதுவும் பேச மாட்டாரு ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க செல்வதுக்காக தானே பேச வந்திருக்கோம் சரி உட்காருங்க செல்வம் பரவாயில்ல மேடம் நீங்க உட்காருங்க அருண் அவங்களால முடிஞ்சத அவங்க சொல்லிட்டாங்க இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க அதை சொல்லுங்க சரி மேடம் 25 லட்சம் கொடுக்க சொல்லுங்க மேடம் என்ன மேடம் இவர் 25 லட்சம் கேட்டுட்டு இருக்காரு நீங்க அமைதியா இருங்க எங்க எதுக்கு இவ்வளவு அமைதியா இருங்க அருண் அவர் வசதியான குடும்பம் எல்லாம் இல்ல சாதாரண ஒரு டிரைவர்தான் அதுவும் வாடகை கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு நீங்க இப்படி கேட்டா எப்படி என்ன சார் இது அவர் எதிர்பார்க்கிறத சொல்றாரு மேடம் 25 லட்சம் கொடுக்க சொல்லுங்க இல்ல கோர்ட்லயே போய் பாத்துக்குறேன் அருண் இந்தியா முழுங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கேசஸ் பெண்டிங்ல இருக்கு அவ்வளவு சீக்கிரம் எதுவும் முடியாது அதுவும் 2 பேரு மேலேயுமே தப்பு இருக்கு அதனால கோர்ட்ல கூட நீங்க கேக்குற அமௌண்ட் கிடைக்காது